எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி தான் காட்ட போகிறேன். பேன்கேக் மிக்சரை வச்சு எப்படி பேன்கேக் பால்ஸ் செய்கிறேன்னு சொல்லி நான் இன்றைக்கி இந்த பேன்கேக் மிக்சர் தான் எடுத்துருக்கிறேன். பேக்கெட்டில் இருக்கிறது தான். அதை வச்சு எப்படி நாங்கள் அந்த ரெசிபியை செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அப்படி உங்கள்கிட்ட இந்த பேன்கேக் மிக்சர் இல்லைன்னு சொல்லி சொன்னால், இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு கப் கோதுமை, அதாவது பிளெயின் ஃப்ளார், அதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூனுக்கும் குறைவாக ஒரு கொஞ்சமாக பேக்கிங் சோடா, ஒரு கொஞ்சம் சுகர், வெனிலா எசன்ஸ், 2 முட்டை போட்டு அடித்து நீங்கள் இந்த மிக்சரை நீங்கள் செய்து கொள்ளலாம். ஸோ இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி நான் செய்ய போகிறேன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. ஒன் அண்ட் ஹாஃப் கப்ஸ் போட்டிருக்கிறேன். இதுக்கு நான் ஒரு முட்டை விட போகிறேன். ஒரு முட்டை, ஒரு கொஞ்சமாக ஆயில், வெஜிடபிள் ஆயில், இது ஒரு 30 ml இருக்குது. அதையும் விட்டுட்டு இதில் சீனி, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் இருக்குது. அதனால் நான் அது ஒன்றும் போட இல்லை. இவ்வளோத்தையும் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம். இனி இதுக்கு அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுப்போம். நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. தண்ணி எவ்வளோ விடுறேன்னு சொல்லிச்சோன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 125 ml தண்ணி வரும் 1.5 கப்புக்கு. அதாவது 375 ml கப்பில் எடுத்து நான் 1.5 கப். அதாவது 1.5 கப்புன்றது 250 ml கப்பும் 125 ml கப்பும். அப்போ 375 ml கப். அதுக்கு நான் ஒரு 125 ml தண்ணி விட்டுருப்பேன். நீங்கள் தண்ணி பார்த்து உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு விடலாம். இப்படி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பேட்டர் இவ்வளவு தான். இனி நாங்கள் பேன்கேக் பால்ஸை செய்தெடுப்போம். இப்போ நான் இதில் இந்த குண்டு தோசை பேனை வச்சுருக்கிறேன். இது நான்ஸ்டிக் தான். இது என்கிட்ட இல்லை. அப்போ நான் இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் எனக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு தெரியல. ஆனால் நீங்கள் இதே பெட்டரை செய்து நீங்கள் சாண்ட்விச் டோஸ்டர்லையும் போட்டு எடுக்கலாம். இப்போ நான் இதுக்குள்ளே பட்டர் ப்ரஷ் பண்ண போகிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. எண்ணெய் விடக்கூடாது. பட்டர் அல்லது இப்போ உங்களுக்கு நெய் விருப்பம்னா நீங்கள் நெய் விட்டுக்கொள்ளலாம். எண்ணெய் விட்டிங்கன்னா அந்த கேக் மாதிரி அந்த ஒரு டேஸ்ட் வராது. விட்டுட்டு நாங்கள் இதுக்குள்ளே இந்த பேட்டரை விட போகிறோம். ஆனால் பாதி அளவுக்கு தான் விட போகிறோம், நிறைய விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி விடுவோம் இதுக்குள்ளே. விட்டுட்டு இதை ஒரு செகண்ட் அல்லது 2 செகண்ட் சும்மா மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இதுக்குள்ளே ஃபில்லிங் வைக்க போகிறோம். ஃபில்லிங் நான் இன்றைக்கி பீனட் பட்டர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணுமெண்டா சாக்லேட் பட்டர், நட்டெல்லா அப்படி ஏதாவது எடுக்கலாம். கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் போடலாம். உங்களுக்கு எது நல்லா இருக்குமென்னு நினைக்கிறீங்களோ அது நீங்கள் போடலாம். ஒரு 1 அல்லது 2 செகண்ட் அது கொஞ்சம் செட்டில் ஆகும் வரையும் விட்டுட்டு இப்போ நாங்கள் ஃபில்லிங்கை வைக்க போகிறோம். இதுக்குள்ளே கொஞ்சமாக பீனட் பட்டர், நிறையவும் தேவையில்லை. ஃப்ளேமை எப்பயும் நல்லா லோவில் வச்சுக்கொள்ளணும். இப்போ பீனட் பட்டர் போட்டுட்டேன்.
இன்னும் கொஞ்சம் போடலாம். அதுக்கு மேலே நான் என்ன செய்ய போகிறேன்னா சாக்லேட் சிப்ஸ். உங்களுக்கு விருப்பமெண்டா போடலாம், இல்லைன்னா நீங்கள் போட தேவையில்லை. இப்போ நாங்கள் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பட்டர் போட போகிறோம். கொஞ்சமாக அதை கவர் பண்ணுறதுக்கு விட்டிங்கன்னா அது தானாக வடிஞ்சு சரியாக இருக்கும் அந்த ஹீட்டுக்கு. இப்போ இந்த ப்ரோசஸ் எல்லாம் இருக்கிற வழியாக தான் நான் அடுப்பை வந்து நல்லா குறைவாக வச்சுக்கொண்டு நீங்கள் இதை செய்யணும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் பிறகு அது கருகிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் பட்டர் எல்லா சைட்லையும் போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 1 மினிட் அல்லது 1 to 2 மினிட்ஸ் விடலாம். இப்போ ஒரு 1.5 மினிட்ஸு கிட்ட ஆகிட்டு ஓப்பன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வந்துட்டுது, நல்ல ஒரு வாசமும் வருது, ஒரு கேக் பேக் பண்ணுற மாதிரி. அந்த டைமில் கவனமாக இதை மெட்ட பக்கம் திருப்பி விட்டுருவோம். இப்போ வடிவாக திருப்பி விட்டாச்சு. நான் திருப்பி இதுக்கு பட்டர் கொஞ்சம் ப்ரஷ் பண்ண போகிறேன். ப்ரஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 1 மினிட் விட்டோம்னா எங்களோட பேன்கேக் பால்ஸ் ரெடி ஆகிடும். 1 மினிட் ஆகிட்டுது, திருப்பி பார்ப்போம். இப்போ இது ரெடி ஆகிட்டுது, எடுப்போம். எடுத்தாச்சு. இப்போ மெட்டதையும் அப்படி செய்துட்டு எப்படி இதை நான் பிளேட் பண்ண போகிறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்த பிறகு சிலது இப்படி இந்த கருகின தூளுகள் எல்லாம் இருக்குது. இதை வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் அடுத்தது போடணும். இல்லை இதுக்கு மேலேயே போட்டிங்கன்னா அது எல்லாம் கருகி போயிடும். அதனால் அதையும் பார்த்துக்கொள்ளுங்க ஒருக்கா. இப்போ இந்த ஸ்டஃப்ட் பேன்கேக் பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டுது. நான் இங்கே ஸ்க்ரீவர்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் ஒரு சின்ன ஒரு குச்சி மாதிரி எடுக்கலாம். இது இல்லாட்டிக்கு டூத்பிக் மாதிரி பெருசு. நான் இப்போ இதை இதுக்குள்ளே குத்த போகிறேன். இப்போ இந்த லாக்டவுன் எல்லாம் வந்திருக்கிற டைமில் வீட்டில் இருக்கிற அம்மாமாருக்கு அல்லது ஆஃபீஸுக்கு போகிற அம்மாமாருக்குன்னு அம்மாமாருக்கு புது டாஸ்க் கொண்டு வந்திருக்குது. புதுசாக சாப்பாடு கண்டுபிடிக்கிற டாஸ்க். இப்படி ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சி செய்து கொடுக்க வேண்டி இருக்குது. இப்போ இதை நான் எல்லாத்தையும் வச்சுட்டேன். இதுக்கு மேலே நான் வந்து சாக்லேட் சிரப் கொஞ்சம் ட்ரிசில் பண்ண போகிறேன். இப்போ எங்களோட டேஸ்டியான ஸ்டஃப்ட் பேன்கேக் பால்ஸ் ரெடி ஆகிடுது. நீங்களும் இதை செய்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நானும் இப்போ இதை என்ஜாய் பண்ண போகிறேன். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.